श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्त. சத்குரு சாய்நாதன் அனுகிரகம் மாஸ்டர் அவர்களின் அளவற்ற அன்பும் அரவணைப்பும் ஆசிகளுடன் ஒவ்வொரு சனிக்கிழமை நாம் பரிபிரஷ்ன என்ற திருநூலை பார்த்து கொண்டே வருகின்றோம். அதில் மாஸ்டர் நம் அனைவருக்கும் வருகின்ற கேள்விகள் தான் அந்த காலத்துல எல்லாருக்குமே வந்திருக்குது. அதுக்கு மாஸ்டர் பதில் சொல்றார். என்ன பதில் அப்படின்னா, அந்த பதில் ஒரு அந்த கேள்வி எந்த யார் கேக்குறாங்க என்ன கேக்குறாங்கன்னு அந்த சில்லியான ஒரு கேள்வியா இருந்தாலும் சின்சியரா பதில் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை மாஸ்டர் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கும் மாஸ்டர் பதில் கொடுத்திருக்கிறார். அதாவது எப்படி அது சாத்தியம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம்தான், எல்லார்லயும் பாபா இருக்காரு அப்படின்றது அவர் ரொம்ப திடமாக நம்பினதுனால், அவ்விதமாகவே இந்த உலகத்தை பார்த்ததுனால் மாஸ்டர் அவர்கள் ஒரு 15 வயசு பொண்ணு கேட்ட கேள்விக்கும் பதில் கொடுத்திருக்கிறார். எதுக்காக அவர் அவ்வளவு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சா, ஆன்மீகம் என்றது ஏதோ பூஜை, எனக்கு தெரிஞ்ச பூஜை, அப்புறமா ஒரு அன்னதானம், அப்புறமா கோயில்ல ஒரு அபிஷேகம், இந்த மாதிரி செஞ்சா போதும், அதுதான் பூஜை, அதுதான் ஆன்மீகம் என்ற எண்ணத்துல போய்கொண்டிருக்கிற இந்த உலகம், ஆதாரம் இல்லாத சில விஷயங்களை நம்பி மூட நம்பிக்கைகளை பின்பற்றுகின்ற இந்த உலகம் மாற வேண்டும். எதுக்காக அவர் ஞானத்தை பெற்றார்? அவர் வேலை அவர் பார்த்திருக்கலாம்ல. ஏன் ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு சசங்கம் நடத்தினார்? எல்லாருக்குமே தான் பெற்ற இன்பம் பெருக இந்த வையகம் என்ற மாதிரி எல்லாருக்குமே உண்மையான கடவுள் தன்மை எது என்றது போதிப்பதற்காக மாஸ்டர் அவர் தெரிஞ்சுக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தார். அதுல ஒரு பகுதிதான் மாஸ்டர் திருநூல்களை படித்தவர்களாகட்டும், மாஸ்டரிடம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்த அந்த பசங்க, அதாவது பிளஸ் 1 பிளஸ் 2 டிகிரி முடிச்சுட்டு, பிளஸ் 1 பிளஸ் 2 முடிச்சுட்டு டிகிரிக்கு யார் ஜாயின் ஆகும் அந்த பசங்க, அதாவது 18 இயர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற அந்த பசங்களுக்கு தான் அவர் லெக்சரரா இருந்தாரு. அந்த பசங்க மனசுக்குள்ள வர கேள்விகளாக இருக்கட்டும், முதியோர்களாக இருக்கட்டும், யாரு எவ்விதமான கேள்வி கேட்டாலும் இல்ல ஒரு லெட்டர்ல எழுதி போட்டாலும் உட்கார்ந்து அவ்வளோ நேரத்தை ஒதுக்கி எல்லாருக்கும் மாஸ்டர் பதில் கொடுத்தார். அந்த புரிதலோட அவர் ஒரு ஆன்சர் எழுதினாருன்னா, அது அந்த கேள்வி யாரு கேட்டாங்களோ அவங்களுக்கு மிக புரிதலோடு அவங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுற அளவுக்கு அவர் சொல்லுவார். ஏதோ ஒரு ஆன்சர் சொல்லிடணும், இதுதான் நீ கேட்ட கேள்விக்கு இதான் பதில், அப்படி கிடையாது. அதுல நீ எந்த ஒரு விஷயத்த பிடிச்சுக்கணும், அது மனனம் பண்ணணும், அதனால உன் வாழ்க்கைக்கு என்ன ஒரு பலன் இப்படின்னுட்டு ஃபுல் டீட்டெயிலா சொல்லியிருக்கிறார். நான் பார்க்கணும் அது எவ்வளவு பெரிய தியாகம். இதுல என்ன தியாகம் நினைக்கிறீங்க? நேரத்தை நம்ம எல்லாருக்காக தியாகம் பண்ணார். அவர் ஒரு நொடி வேஸ்ட் பண்ணல. மாஸ்டருடைய அன்றாட வாழ்க்கையை கவனிச்சு அந்த ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, காலை எந்திரிச்சுட்டு அவரோட தியானம் அவருடைய பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு பசங்களை உட்கார வச்சுக்கிட்டு தான் குழந்தைகளை உட்கார வச்சு அவங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கறது, அதுக்கப்புறமா அவருடைய கிளாஸ்க்கு சப்ஜெக்டுக்கு ப்ரிப்பேர் ஆகி போகிறது,
திரும்ப அவர் ஈவினிங் வரத்துக்குள்ள நிறைய பேர் பாக்குறதுக்கு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, நிறைய கேள்விகளோடு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே பதில் கொடுத்து 7 மணிக்கு சத்சங்கம் ஆரம்பிச்சு அதை முடிச்சு அதுக்கப்புறமா நல்லா படிப்புல கொஞ்சம் டல்லா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நேர்ல வந்து உட்காருவாங்க, மாஸ்டர் டவுட்ஸ் சொல்லி கொடுங்கன்னு. அவங்களுக்கு டவுட்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இத்தனை நூல்களும் அதுக்கு அப்புறமா உட்கார்ந்து அந்த நூல்களை எழுதிட்டு நடுவுல மத்தவங்க யாராச்சும் பேச வந்தா அவங்க கிட்ட பேசிட்டே இந்த லெட்டர்ஸ் படிச்சுட்டு இருக்கும் போது அதை கேட்டு அதுக்கான பதிலும் கொடுத்துட்டே இந்த அளவு பிஸி ஷெட்யூல் அவர் வந்து இது எல்லாமே யாருக்காக செஞ்சாங்கன்னா நமக்காக தான் செஞ்சார். அந்த தியாகத்தை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம் காணப்போகின்ற அந்த கேள்வி என்னன்னா, சாயியை பூஜித்தால் அவர் உங்கள் கஷ்டங்களை வந்து போக்கவில்லை. நாம் சாய்பாபாவை நம்பி அவர் சொன்ன மாதிரி நடந்து கொண்டே இருக்கும் பொழுது, அதாவது அவருடைய உபதேசங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த உபதேசங்களை வந்து பிடிச்சுக்கிட்டு வாழும் பொழுது ஏன் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன? பாபாவை பூஜை பண்றோம், அவரை பூஜை பண்ணிட்டு இருக்கும் பொழுது எதுக்காக கஷ்டங்கள் வருது? அவர் என்ன சொல்லிருக்கிறாரு? அதாவது உபதேச மொழிகள் இருக்குது இல்லைங்களா பாபாவுடைய சரித்திரத்துல, அந்த உபதேச மொழிகளை வந்து நான் கடைபிடித்தால் எனக்கு கஷ்டங்கள் மட்டும்தான் வருது, ஏன் அப்படின்னு ஒருத்தங்க கேள்வி கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும், அவங்களுக்கு இல்லைங்க, நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு கேள்வி மனசுக்குள்ள உண்டு. சில பேர் வந்து ஒரு மூட நம்பிக்கையாகவே கூட அது எடுத்துப்பாங்க. எப்படி தெரியுமா, ஒருத்தருக்கு வந்து நான் பாபாவோட திருநூலை கொடுத்தேன் பாராயணம் செய்ய சொல்லி. அவங்க சொன்னாங்க அடுத்த 2-3 நாளா திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஐயோ இந்த புக்கு வந்ததுல இருந்து எனக்கு கஷ்டமா வருது, அதனால எனக்கு வேண்டாம். அது என்னது, அவருடைய சரித்திரம் வாசிச்சா கஷ்டம் வந்துடும், அவருடைய உபதேச மொழிகளை வந்து நாம் கடைபிடிச்சா நம்மளுக்கு கஷ்டம் வரும். இந்த மாதிரி ஒரு எண்ணம் நம்ம அனைவருக்கும் கூட இருக்கு. அப்படி இருக்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும்? அதாவது தர்மமான வாழ்க்கை வாழ சொல்லிதானே மகான்களும் பகவத்கீதையும் பாபாவும் சொல்லியிருக்கிறாரு. நான் அப்படி தர்மமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னுடைய வியாபாரத்துல நஷ்டம் வருது. சோ பாபாவுடைய உபதேச மொழிகளை கடைபிடித்துக் கொண்டே நான் கஷ்டப்படாம எப்படி வாழணும்? இதுதான் கேள்வி. இப்படி இப்போ இந்த மாஸ்டர் சொல்றாரு, ஒரு நோயாளிக்கு பத்தியம் அவசியம், இல்லைன்னா நோய் குணமாகாது. அவ்விதமாகவே அதர்மமா நடந்து கொண்டிருக்கிற ஒருவருக்கு தர்ம சிந்தனை கொடுப்பது அவசியம். அதாவது நல்லவனா இருந்தா எடுத்து உரைப்பது, அதாவது சொன்னா 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி சொன்னா கேட்டுப்பான்றவனுக்கு திருப்பி 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 சொல்றது. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குரலை உசர்த்து சொல்றது. அப்படி இல்லைன்னா நீ இப்படி வாழ்ந்தா உனக்கு என்னென்ன நஷ்டம் வருதுன்னுட்டு சொல்லி கொடுத்து வாழ்றது. இதெல்லாம் நம்மளால முடியலையா, அப்போ ஏற்பட்ட ஆளை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பது. இதுதான் சொல்லியிருக்கிறாங்க சிம்பிள்ல, துஷ்டனை கண்டா தூர விலகு. சரி நான் முடியாதுங்க, எங்க ஆபீஸ்ல தான் அப்படி இருக்காங்க, அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அப்ப சொல்றாங்க மாஸ்டர், நீ எந்நேரம் கடவுளும் பக்கத்துல இருக்காருன்ற எண்ணம் கொண்டு வாழ்.
எப்படி நாம தூங்கும்போது இன்னைக்கு நாம என்னென்ன செஞ்சிருக்கிறோம், கடவுள் எனக்கு என்னென்ன வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு, அது நான் எப்படி பயன்படுத்திருக்கிறேன், இந்த நாள் எப்படி நான் தாண்டி வந்தேன், இது எல்லாமே சிந்திச்சுட்டு அதுக்கு நன்றி சொல்லி உறங்கணும் அப்படின்றவன் ஒரு ரோல். அதுக்கப்புறமா இன்னைக்கு நான் எந்திரிச்சேன், அது கடவுளுடைய அனுகிரகம். எல்லாரும் ஒரு நம்பிக்கை தானே வாழ்க்கை. அந்த நம்பிக்கை தான் அலாரம் வைக்கிறோம். நான் நாளைக்கு எந்திரிப்பேன்ற நம்பிக்கை. எந்திரிக்காம எத்தனையோ பேர் போறாங்க, அது நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் ஒரு நம்பிக்கையால அலாரம் வச்சுட்டு தூங்குறோம். சரி, இன்னைக்கு எனக்கு முழிப்பு வந்தது, சோ அவர் எனக்கு இன்னொரு நாள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்ட்டு காத்தால எந்திரிச்சுட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு இன்றைய நாள் ஃபுல்லா நீங்க என் கூட இருங்க அப்படின்னுட்டு ஒரு பிரேயர் அவருக்கு பண்ணிட்டு ஆரம்பிக்கிறது. அப்படி ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, ஒவ்வொரு விஷயம் நாம் பண்ற அனைத்து விஷயத்துல கூட அவர் என் கூட இருக்கிறாரு, இந்த சேவை நான் அவருக்கு பண்றேன், இது அவர் தான் வாங்கிக்கிறாரு அப்படின்ற எண்ணம் வரும். சரி அப்படின்ற எண்ணம் வரும். நான் பிசினஸ் பண்றவன் ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கிறேன், ஒருத்தவங்க வராங்க, அவங்க ஒரு அதர்மம் கொண்டவங்க வர்றாங்க. என்ன பண்ணணும்? ஒரே விஷயம், நாம் கோபம் கொள்ள வேண்டாம். ஆனா நம்மளுடைய குரலை கொஞ்சம் சத்தமா சேர்த்து பேசலாம். எப்படின்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு குட்டி கதையாக நாம் பார்த்தோம். ஒரு பாம்பு ஒரு சன்னியாசி கிட்ட வரும். அவர் தியானம் பண்ணிட்டே இருப்பாரு. சுவாமி, நான் எந்த தவறு பண்ணிட்டு இந்த பாம்பு பிறவி எடுத்தேன், நான் முக்தி அடையணும்னா ஏதாவது ஒரு வழி சொல்லு, நான் எந்த பாவமும் செய்யக்கூடாது இனிமே அப்படின்னு சொல்லி கேட்கும். உடனே அவர் சொல்றாரு, நீ யாரையும் கொத்தாத, உன் விஷயத்தால யாரும் மரணம் அடையக்கூடாது, நீ சைலண்டா இரு, அதுவே உனக்கு முக்தி வரும்னு சொல்ற. அடுத்த நாள் அந்த பாம்பு சைலண்டா இருக்கு. பாக்குறவங்க எல்லாம் அதுக்கு மேல கல்ல தூக்கி போடுறாங்க. அது நிறைய காயங்களோட அவர்கிட்ட வந்தது. ஐயா, நீ கொத்த வேண்டான்னு சொன்ன, நான் யாரையுமே ஒன்னும் பண்ணாம சைலண்டா இருந்த எல்லாரும் என்ன கல்லால் அடிச்சாங்க அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, நான் நீ கொத்துனா மனுஷங்க இறந்து விடுவார்கள், அதனால அந்த வேலை பண்ண வேணாம்னு சொன்னேன். படகு எடுக்க வேண்டாம் சொன்னேன், தீர வேண்டாம்னு சொன்னேன், உன்னை நீ பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு சீரகம் காயப்படுத்தாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராம். விதமாக நாமளும் இவன் அநியாயம் பண்றவன் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னும் பொழுது அவங்களும் அவர் கல்லையும் பாபா இருக்காருன்ற எண்ணம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட கோபமா கூட பேசலாம். நல்ல விஷயங்கள கேட்கிற ஆளா இருந்தா எடுத்து சொல்றது. எல்லாமே பண்ணி பார்த்தேன்னா அவன் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். இதுதான். ஏன்னா எல்லாருக்குள்ளயும் பகவானின் தன்மை இருக்கு அப்படின்றது நம்ம வச்சுக்கணும். நான் வேறா இல்ல, அவங்க வேறா இல்ல, யாரும் இங்க சத்ருக்களே இல்ல என்ற எண்ணம் வரணும். இது எல்லாமே பகவானுடைய சந்நிதி அப்படின்ற எண்ணம். வர்றவங்க எல்லாருமே கடவுளுடைய அம்சைகள் தான் என் எண்ணம். சரி, இதெல்லாம் கஷ்டவங்க, அநியாயம் பண்ற ஒருத்தன் வரா, நான் எப்படி இது பண்றது? சரி, ஓகே, ருணானுபந்தத்தை ஞாபகம் வச்சுக்கோ. ருணானுபந்தம் முன்பிறவி கடன் இல்லாமல் உன்கிட்ட யாரையும் வர முடியாது, நெருங்க கூட முடியாது. சத்குரு துணை இருந்தா அடிக்க வந்தவன் திட்டிட்டு போவான், அது 100%. எல்லாருலயுமே பாபாவா பாக்குறது எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னா ஓகே, அது வேண்டாம். யாரையுமே எதிரியா பார்க்காத, போதும். எல்லாருலயுமே பாபாவை பார்த்தாதான் எனக்கு எல்லாமே நெகட்டிவா நடக்குதே, நான் எல்லாரையும் மதிச்சு பேசுறேன், ஆனா எல்லாரும் என்ன இது பண்றாங்களே, ஏமாத்துறாங்களே அப்படின்னு நினைச்சா வேண்டாம். ஆனா உன்னுடைய தர்மத்தை கைவிடாத, அது பிடிச்சுக்கோ, தர்மத்தை கைப்பிடிச்சுக்கோ. என்னுடைய முன்பிறவி கடையினால் ருணானுபந்தத்தினால் இது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிடு. பிசினஸ் லாஸ் ஆகுறேன், எனக்கு கஷ்டங்கள் வருதுன்னா ஆன்மீகத்திலையும் லௌகீகம் என்றது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னது அப்படின்னா, இதுதான் விதுர நீதின்னு நம்ம சசங்கத்துல கேட்டோம். விதுர நீதி
சாம வேத தண்ட வேத உபாயங்கள். ஒரு காரியம் நடத்தணும்னா எப்படி நாம் நடக்கணுமோ அவ்விதமாக அந்த காரியம் நகர்த்தி வேலை வாங்கல். இந்த நுட்பங்கள் தெரிந்து கொண்டிருக்கணும். ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவனை எதிரியா பார்க்காத. அவனுக்குள்ள பாபா இருக்காரு, ஆனா அவன் கெட்டவன், அவனை தூரமா வச்சுட்டு போதும். ஏன்னா திட்டாத, அவனை காயப்படுத்தாத, எதுவுமே செய்யாத. அப்படி இருந்தா என்ன ஆகும்னா பாபா அவருக்குள்ள இருக்கிற பாபாவும் நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டார். அந்த எண்ணம் கொண்டு நாம் வாழலாம். இந்த ஆன்மீகத்திலையும் லௌகீகம் அப்படின்னு எதுக்கு சொன்னாங்கன்னா, நிறைய பேரு ஏமாந்துடுறாங்க. பாபா பேரு சொல்லி நாங்க எங்க கிட்ட வந்தாங்க, நாங்க ஏமாந்துட்டோம். பாபா பக்தர்கள்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்டாங்க, நாங்க பொண்ணு கொடுத்துட்டோம். ஏங்க, ஒரு இடத்துல பொண்ணு கொடுக்குற இடத்துல கடவுளே அப்படி அப்ப அவங்களுக்கு சொன்னாங்க, அவங்களுக்கு சொன்னா கடவுள் உங்களுக்கு சொல்ல மாட்டாரா? இதை நாம் யோசிக்க வேண்டாமா? ஏன் இந்த பரிபிரஷ்னன்ற கிரந்தத்தை மாஸ்டர் எடுத்துன்னு வந்தாரு அப்படின்னா, எல்லாரையுமே, அதாவது எல்லாருக்குள்ளேயும் ஞானம் இருக்கு, ஆனா அது நித்ராவஸ்தைன்னு சொல்லுவாங்க, தூங்கி கொண்டிருக்கு. அதை தட்டி எழுப்பதா இந்த முயற்சி மாஸ்டர் பண்றார். இப்படி யோசிக்க வேண்டாமா? உன்னுடைய யோசனா திறனை அவர் விழிக்க செய்யறதுக்காக இந்த பரிபிரஷ்னையே நமக்கு கொடுத்தார். நம்ம எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும், ஆக்டிவா, எந்த ஒரு விஷயத்த வேணாலும் ஒரு டெடிகேஷன், டிட்டர்மினேஷன், டைனமிசம் அந்த வச்சு நம்ம பண்ணணும். இப்ப தினமும் யோசி, எல்லா விஷயத்திலயுமே யோசி. ஆன்மீகம்னு இல்ல, எல்லா விஷயத்திலையும் யோசிக்க சொல்றாரு. அந்த யோசனைன்றது இல்லாததுனால தானே கஷ்டங்கள் வருது. இது லைவா நடந்தது. பாபா பேரு சொல்லிதான் எங்களை ஏமாத்திட்டாங்க, நாங்க ஏமாந்து பொண்ணு கொடுத்துட்டோம். சரிங்க, அவங்க பாபா சொன்னார் இந்த வீட்டுல பொண்ணு எடுக்க சொல்லி, அவங்களுக்கு சொன்ன பாபா பொண்ணு கொடுக்க சொல்லி உங்களுக்கு ஏன் சொல்லல? நமக்கும் சொல்லியிருப்பாரு இல்ல? இல்ல அவர்கிட்ட கேட்க வேண்டியது தானே? அவங்களுக்கு நீங்க உண்மையா சொல்லிருந்தா எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சைன் கொடுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே? ஈவன் அவங்களுக்கு வேண்டாமன்ட்டு தான் சைன் வந்திருக்குது, ஆனாலும் அவர் இருக்கிற வீட்டுக்கு நாங்க அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு அனுப்புறது. கடவுள் மேல பாரத்தை போட்டோம். அவர் தான் சொல்லிட்டாரு, நாம யோசிச்சுட்டு இருந்தாலே, அவர் சொல்லவே தேவையில்லை, யோசிச்சுட்டு இருந்தா தெரிஞ்சிருக்கும். சரி, அப்படி இல்ல, அவர் ஒரு சின்ன சைன் கொடுத்தாரு, அது கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியல. திருப்பி அந்த வேலையை செஞ்சுட்டு அவரை நம்பினா எனக்கு இந்த கஷ்டம் வருது அப்படின்னு சொல்றது இந்த அளவுக்கு நியாயமான ஒரு விஷயம்? யோசிச்சு பாருங்க. உடனே அவரே தடுத்து நிறுத்திருக்க வேண்டியது தானே? அது எப்படி? அவர் தான் முயற்சி பண்ண, நீ நடத்திதான் ஆகணும்னுட்டு ஒத்த கால நின்று துணி பிரதட்சணம் எல்லாம் பண்ணி எல்லாமே தானே பண்றீங்க. அப்போ அவர் அள்ளி கொடுக்க ரெடியா இருந்தா நம்ம கிள்ளிதான் கேட்கிறோம். சரி, அதை கொடுத்தாலும் அதுலயும் நம்மளுடைய நாலேஜ்னால அது என்ன ஆகுது? யோசிக்காம இருக்கிறதுனால அதுவும் நமக்கு வினையாக மாறுது. ஸோ அவர் எவ்வளோ நல்லதை பண்ணணும்னு முயற்சி பண்ணாலும் நம்மளுடைய கர்ம வினை நம்மளுக்கு தூரமா விலக்கி கொண்டே போகுது. அது வேண்டாம், நீங்க யோசிங்க. யோசனையால தான் மனிதன் உன்னதமான நிலை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சிம்பிளா இன்னொரு விஷயம் சிம்பிளா சொல்லுங்க. சரி, ஓகே, நீ மத்தவங்களோட நம்ம சொன்னோம் சாம வேத தண்ட வேத உபாயங்களை வச்சு வேலை வாங்கணும், இது விதுரநீதி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதை எப்படி வாங்கணும் அப்படின்னா, அதுல சூழ்நிலை இருக்கக்கூடாது, செல்பிஷ்னஸ்ன்றது இருக்கக்கூடாது. இவனை நாளைக்கு உதவுவான், அவன் அந்த மாதிரி, அவன் இந்த மாதிரி, இவனை பக்கத்துல வச்சுக்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரிடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கும். இது போதும். இதுவாச்சு தர்மமான வாழ்க்கை, எல்லாரையும் சமமா பாக்குறது, அது போதும் எனக்கு. அது ஈஸி, அதை நான் பிடிச்சிக்கிறேன். எனக்கு இந்த தர்மம் அதர்மம் எது இது புண்ணியம் பாவம் எனக்கு தெரியாது. சரி, எல்லாரையும் ஈக்குவலா பாரு. எல்லாருக்குள்ள இருக்கிறது ஒரே ஆன்மா, அதனால எல்லாரையும் ஒரே மாதிரி நான் பார்ப்பேன். அப்படின்னும் பொழுது ஒருத்தனை நம்மளோட சுயநலத்துக்கு யூஸ் பண்றதோ, ஒருத்தருங்களை நம்மளுடைய சுயநலத்துக்காக அவங்கள விலக்கி வைக்கிறதோ அப்படி பண்ண மாட்டோம், பண்ணவும் கூடாது. இதுவும் சொல்றாங்க. சரி, இந்த விஷயங்கள் எல்லாம் நான் எப்படி கத்துக்கணும்
அந்த அந்த விஷயத்த யோசிக்க சொல்றாங்க. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் என்று சொல்றாங்க. சுவாத்தியாயம் அப்படின்னா கற்றுக்கொள்வது. நிறைய திருநூல்கள், நாலேஜ் புக்ஸ் எல்லாமே படிச்சு நம்மளுடைய அறிவை வலுத்துப்பது. அப்போ ஞானம் நமக்கு வரும். அந்த சுவாத்தியாயம் நான் பண்ணிட்டேன், எனக்குள்ள ஒரு விஷயங்கள் ஒரு கிளாரிட்டி கிடைச்சது, அது மறந்துடக்கூடாது. அதுக்குனால பிரவச்சனம், அது நம்ம சத்சங்கம் சொல்றோம், சங்கம் கேட்கிறோம். இந்த பிரவச்சனம் சரி எல்லாருக்கும் எல்லாரும் கூட இது சத்சங்கம் சொல்றதோ இந்த மாதிரி விஷயங்களோ இல்ல கதா காலக்ஷேபத்துக்கு போய் கோயில்ல சொல்றதோ கிடைக்குதுன்னா நமக்கு அதுவும் வேண்டாம். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்றது. இதே நம்ம இந்த சத்சங்கத்துல இருக்கிறவங்களோட நம்மளோட எண்ணங்களோட ஒத்து போறவங்க கிட்ட நாம் படிச்ச விஷயங்கள், நமக்கு புரிஞ்ச விஷயங்கள், அந்த புரிதலை ஷேர் பண்றது, அதுதான் சத்கோஷ்டின்னு கூட சொன்னாங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் தேவை. டிஸ்கஷன்ன்றது நமக்கு அறிவு வளர்க்கும், நம்பிக்கை கூட்டும். கேட்க 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 ஸோ கற்றுக்கொள்வது, அது மற்றவர்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்றது, அந்த டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்த ஒரு தெளிவை தக்க வச்சுக்கிறது, மனனம் செய்வது. இது இப்ப மற்றவங்களுக்கு ஏன் சொல்லணும்னா, ஒரு விஷயத்த நான் தப்பா புரிஞ்சிருப்பேன், உங்ககிட்ட சொல்லும் பொழுது அவங்க அதுக்கு இன்னும் மிக அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். அது அந்த வழியாக புரிஞ்சுக்கிட்ட நமக்கு பல நன்மைகள் சேரலாம். சரி, என்னுடைய ஒரு பலவீனம், அந்த வீக்னஸ் ஒண்ணு இருக்கு, அது அவங்க எடுத்துருக்கலாம். அந்த வீக்னஸை நம்ம போக்க முயற்சி பண்ணலாம். இது எல்லாமே இப்போ மனசு சொல்றாரா இந்த சுவாத்தியாயம் பிரவச்சனம் அப்படின்ட்டு? பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறாரு, சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் அப்படின்னுட்டு. அது படிக்கிறதோ, சத்சங்கம் கேட்கறதோ, கதா காலக்ஷேபம் கேட்கறதோ, இதனால கற்றுக்கொள்வது. அதை திருப்பி பிரவச்சனமா 4 பேருக்கு சொல்லி டிஸ்கஸ் பண்றது, அதுல வந்த நாலேஜ் 4 பேருக்கு கொடுக்கறது. அதனால நம்ம எல்லாரும் என்ன ஒரு முயற்சி பண்றோம் அப்படின்னா, டெம்பரரி தான் பாக்குறோம், பெர்மனண்டான ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ண மாட்டேன்றோம். டெம்பரரியா இந்த கஷ்டம் போச்சா, ஓகே. டெம்பரரியா இந்த சுகம் கிடைச்சதா, ஓகே. அப்படி கிடையாது. பர்மனண்டான ஒரு ஆனந்தம். நம்ம எல்லாரும் அதுலதான் இருக்கிறோம். அது தாண்டி சந்தோஷம் இருக்கு, அது தாண்டி ஆனந்தம் இருக்கு. ஏன் இந்த சத்சங்கத்தை மாஸ்டர் கொடுத்தாரு? அந்த காலத்திலேயே கொடுத்தாங்க, ஆதி காலத்திலேயே வந்தது. சூத மகிழ்ச்சியிடம் எல்லாரும், நைமிசாரணத்துல வசிக்கிற முனிவர்கள் எல்லாரும் சத்சங்கம் கேட்டுக்கொண்டேதான் இருந்தாங்க, தினம் தினம் தினம். எவ்வளோ முனிவர்கள், அவர்கள் எல்லாமே உட்கார்ந்தாலே போதும் பகவான் தியானத்துல சாட்சாத்காரம் கொடுப்பாங்க. ஆனா என்ன, மனிதனுக்கு அஞ்ஞானம் அப்பப்போ பிடிச்சுக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல. அதனால தினம் சத்சங்கம் கேட்பாங்க. சோ அது கேட்டதுனால என்ன நடக்கும், நானும் கேட்டுட்டு இருக்கேன், என்ன நடக்கணும்? அது என்ன நடக்கணும்னா, நாம தான் என்ன நடத்தணும் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கணும். மனிதன் அப்படின்னா தார்மீக எண்ணங்களை கொண்டு அந்த தார்மீக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு மற்றவங்களை மதிச்சுட்டு தானும் மரியாதையா வாழ்றது. மனிதன் மாமனிதனாக மாறணும். அந்த மாமனிதன் மகானா மாறணும். மாமனிதன் என்ன பண்ணுவார் அப்படின்னு, நல்ல விஷயங்களே கேட்பார், நல்ல விஷயங்களே செய்வார், சாது சாங்கத்தியம் பண்ணுவார், தர்ம காரியங்கள்ல எந்நேரம் இருப்பார், உன்னதமான எண்ணங்கள் கொண்டிருப்பார். இந்த குணங்கள் எல்லாம் யாருக்கு இருக்குமோ அவங்க எல்லாருமே மாமனிதர்கள். மனிதன் மாமனிதன் மகான். மகான் அப்படின்னா மற்றவர்களுக்காக வாழ்றவன் மகான். தனக்கான தான் வாழ்றவன் மனிதன். என்னோட 4 பேர் நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்றவன் மாமனிதன். மற்றவருக்காக மட்டுமே வாழ்றவர் மகான். இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் மாற வேண்டும். பிறந்தோமா வாழ்ந்தோமா போனோமா அப்படின்றது இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் சத்சங்கமும் சத்தியம் தர்மம் இதை கடைபிடித்து அதன் வழியில போகணும். சரி, இதெல்லாமே கூட எனக்கு கஷ்டமா இருக்குங்க. இன்னும் சிம்பிளா ஒரு வேர்டு. சரி,
ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கலாமா? இது எல்லாமே ரெக்கார்டட் ப்ரோக்ராம், இது எல்லாமே இயற்றப்பட்ட ஒரு மூவி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அது எப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு? நம்ம வாழ்க்கை தொடங்கும் போது ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுல புதுசா நம்ம வசனமோ அந்த கேரக்டர்ல மாத்துறதோ நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஆல்ரெடி ரெக்கார்டட் ப்ரோக்ராம். அதை பார்த்துட்டே இருக்கிறோம், அதை பார்த்து ரசிக்கணும். அடுத்த நிமிஷம் என்ன வருது, அடுத்த நிமிஷம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ரசிக்கணும். இது சிம்பிளா பண்ணலாம். சரி, எல்லாரையும் நேசிக்க சொன்னார் ஜீசஸ். வழியில போனோம்னா பிரவக்தா புத்தர் எல்லாருமே சொன்னது எல்லாரையும் நேசிக்க சொல்லு. சரி, எல்லாரையும் என்னால நேசிக்க முடியல. சரி, இங்க நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு 10 பேர் இருக்கிறோம். நம்ம டீம்லயே ஒரு 10 பேர் இருக்கிறோம். 10 பேரு கூட நம்ம ஒன்றிணைந்து வாழ்றோமா? நம்மளுடைய எண்ணங்கள் ஒத்து போகுதான்னா அட்லீஸ்ட் முயற்சி பண்ணா 2 பேருக்கிட்ட நம்ம எண்ணங்கள் ஒற்று போனால் போதுமே. ஒரு 2 பாயிண்ட் கிடைச்ச மாதிரி தானே 10 பாயிண்ட் உனக்கு கொடுத்துருக்கிறாரு. சத்சாங்கத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர் உனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு இந்த சத்சங்கத்துல. அந்த 10 பேர்ல நான் அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்கிட்டாச்சு வேற்றுமை பாவனை இல்லாம வாழ முடிஞ்சா அந்த 2 பாயிண்ட் நான் எடுத்த மாதிரி தானே கணக்கு. அதை ஃபாலோ பண்ணலாம். சரி, இல்லைங்க அவங்க அப்படி இல்லை, அவங்க இப்படி இல்லை அப்படின்னு சொல்றோம். சரி, எல்லாருக்குள்ள கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்பிட்டோம்னா இந்த பயமோ இந்த தயக்கமோ ஐயோ நான் நஷ்டப்படுறேன்ற ஒரு எண்ணம் நமக்கு இல்லாமலேயே போயிடும். எப்படின்னா, ஒரு வீட்டுல பையன் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, குட்டி பையன். அவங்க அப்பா புலி மாஸ்க் ஒண்ணு போட்டுட்டு உள்ள என்ட்ராரு. உடனே அந்த பையனுக்கு பயம். அவங்க அம்மா சொல்றாங்க, அது ஜஸ்ட் மாஸ்க், உங்க அப்பா தான் இருக்கிறாரு பாரு உள்ள அப்படின்னு காமிச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு அந்த புலி தெரியல, உள்ள அவங்க அப்பா இருக்காருன்ற எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஹாப்பி. அடுத்த நாள் அவங்க அப்பா வேற ஒரு அனிமல் மாஸ்க் போட்டு வர்றாரு. வரும்போது அவன் ஓடி போய் கட்டி பிடிக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இது வெறும் வெளி வேஷம் மட்டும்தான், உள்ள இருக்கிறது இந்த மாஸ்க்குள்ள இருக்கிறது எங்க அப்பா தான் அப்படின்ற எண்ணம். அதே மாதிரிதான் நான் சந்திக்கிற எல்லா ஆளுங்களும் ஒவ்வொரு மாஸ்க் போட்டு வராங்க, உள்ள இருக்கிறது நம் தந்தை. இந்த எண்ணம் வச்சுக்கிட்டா கூட போதுங்க, பயம் போயிடும். ஐயோ இவங்களை கண்டால எனக்கு பயம், ஐயோ இவங்க ஏதோ பண்ணிடும், வேணவே வேணாம், அந்த பயம் போயிடும். ஏன்னா உள்ள இருக்கிற அவரை நீ பார்க்க முடிஞ்சா அந்த பயம் போயிடும். சரி, எப்ப நான் இப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, கோல், உன்னோட கோல் என்ன, அந்த கோலை நீ ரீச் பண்ணணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா அது நீ உனக்கு ஈஸியா மாறிடும். எப்படி? முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். வாழ்நாள் ஃபுல்லா முயற்சி பண்ணிட்டே இருக்கணும், வாழ்நாள் ஃபுல்லா கத்துக்கொண்டே இருக்கணும். அவ்வளவு பெரிய ஞானி விவேகானந்தர் அவரே சொல்றாரு, நான் கற்றது என் குருவுடைய ஞானத்துல ஓர் துளி அப்படின்றார். அந்த ஞானத்துக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்கும் போது நம்மளுடைய கோல் ரீச் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருக்கும் பொழுது அது போக 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 ஈஸி ஆகும். எப்படி ஈஸி ஆகும்னா, ஒரு இடத்துல முள்ளு செடி கொடியா இருக்கு, நம்ம இந்த இடத்துல போனாதான் இந்த வழி அப்படின்னு நடக்க 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 அந்த பாதை வரும்ல, அந்த மாதிரி நம்ம எண்ணங்களை திருத்தி கொண்டு இருக்கும் பொழுது அது நமக்கு ஈஸியா மாறிடும். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த பாதையும் பர்ஃபெக்டா ரூட் நமக்கு தெரியும், அதுல இருக்கிற அந்த கல்லு முள்ளும் நமக்கு தெரியாது, பர்ஃபெக்டான ஒரு பாதை வரும். அந்த மாதிரி இந்த எண்ணங்களும் மாறிடும். சரி, ஏன் எனக்கு நடக்கிறது இல்லை அப்படின்னா, உனக்கு உன்னுடைய கோல் மேல விருப்பம் இல்லை, இருக்குன்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது வேணாலும் சங்கல்பம், அந்த சங்கல்பம் இருந்தா கண்டிப்பா நடந்தே தீரும். அது எதிரியே இருந்தாலும் நம்மளுடைய சங்கல்பம் பர்ஃபெக்டா இருந்தது, நாம் அடிக்க வந்தாலும் திட்டிட்டு போயிடுவோம். எல்லாமே நம்ம செய்யற எல்லா வேலையுமே நம்மளுடைய டியூட்டி அப்படின்னு பார்க்கணும். சரி, சில விஷயங்கள் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும், சில விஷயங்கள் பண்ணும்போது சந்தோஷமா இருக்கும். எப்படி நம்ம பேலன்ஸ் பண்றது வாழ்க்கையில? அந்த கேள்வி அதுதானே. தர்மமாக வாழ்ற, ஆனா இந்த மாதிரி நஷ்டம் வருது, கஷ்டம் வருது. நாம் நம்ம டியூட்டி நம்ம செய்யறோம், அதுவும் பர்ஃபெக்டா செய்யறோம், நமக்கு திருப்தி. அதாவது மத்தவங்க நம்ம டியூட்டியா திருப்தி அடையணும்னு இல்லை, நம்ம டியூட்டி நம்ம திருப்தியா செஞ்சிட்டோமா, பர்ஃபெக்டா செஞ்சோமா அப்படின்றது எண்ணம் இருந்தா போதும்.
இதுதான் பகவத்கீதையில ஃபுல்லா இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னா அர்ஜுனர் வர்றாரு கடைசி நேரத்துல குருக்ஷேத்திர யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஐயோ இவங்க என் பாட்டன் பூப்பாட்டன் அப்புறமா எங்க தாத்தா இவங்களா சித்தப்பா அண்ணன் தம்பி இவங்க தானே இருக்கிறாங்க, நான் ஏன் இவங்களை எல்லாரையும் கொல்லணும், என் குருக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. உடனே அங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, இவங்க எல்லாரையும் நீ கொல்ல போறேன்னு நினைக்கிறியா, இவங்க எல்லாருமே எப்போதோ என்கிட்ட கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அது என்னது, அவங்க உயிரோடு தானே இருக்கிறாங்க. எப்போதும் கொல்லப்பட்டாருன்னா ஒரு மனிதன் அதர்மமாக நடந்து கொள்ளும் பொழுதே அவன் மானசீகமாக இறந்து விடுவான். அதுங்க நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோம்னா நம்ம தைரியமா பேச முடியுமா? இல்லதானே. அதே மாதிரி ஒரு அதர்மம் செஞ்சுட்டாங்க, அதர்மம் ஒருத்தங்க செஞ்சாங்க அப்படின்னாலே அவங்க செத்த மாதிரியே கணக்கு. அதுதான் கிருஷ்ணர் இவங்க எப்போதோ கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே யோசிச்சு நம்ம கோல் ருணானுபந்தம் அத ஞாபகம் வச்சுக்கிட்டா அந்த கோல் ரீச் ஆகிறதுக்கு நாம் செய்கின்ற முயற்சிகளுக்கு அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். நமக்கு மற்றவங்களிடத்து நஷ்டம் வராம எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணிட்டு நாம் வாழணும். இதுக்காக இந்த சங்கல்பம் என்றது இருக்கணும். இந்த சத் சங்கல்பம், அதாவது திடமான சத் சங்கல்பம், நல்ல சங்கல்பம் இருந்து அது நடந்தே தீரும். ஆனா அது திடமாக இருக்கணும். 2 மட்டும்தான் நம்ம கையில இல்ல, பிறப்பும் இறப்பும், இந்த 2 தான் நம்ம கையில இல்ல. நடுவுல இருக்கிறது எல்லாமே நம்ம கையில இருக்கு. எப்படி நம்மளுக்கு கடவுள் நம்மளை எவ்வளவு நல்லா படைச்சிருக்கிறார், எந்த குறையும் இல்லாம படைச்சிருக்கிறார். நாம் அந்த வாழ்க்கையே கஷ்டம்னு சொல்றோம். இப்போ பாரா ஒலிம்பிக்ஸ் நடந்தது, அத பார்த்தா தெரியும் லைஃப் சேலஞ்சிங்கா எடுத்து வாழ்றவங்க நடுவுல எத்தனை பேர் எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா அந்த ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்களும் 1-2 தங்க பதக்கம் தான் கொண்டு வந்தாங்க. அந்த பாரா ஒலிம்பிக்ஸ்ல அந்த மாற்று திறனாளிகள் அவங்களுடைய டேலண்டட் பீப்புள்னு கூப்பிடணும். இப்போ அவங்க 7க்கு மேலேயோ தங்க பதக்கங்களை கொண்டு வந்திருக்காங்க. கையே இல்லாம அம்பு விடுறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. எப்படி அவங்களுடைய சங்கல்பம், என்னால முடியும், நான் செய்வேன், சாதிக்கணும் என்ற எண்ணம். யாருமே என்ன குறைவா பார்க்க கூடாது. அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, எனக்கு உயிர் இருக்கு, நான் முயற்சி பண்ணுவேன், உயிர் இருக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணுவேன், இப்படித்தானே சொல்றாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை நமக்கு இல்லையா? அது எந்த ஒரு விஷயமாகட்டும், ஆன்மீகமாகட்டும் லௌகிகமாகட்டும், எந்த ஒரு விஷயத்துக்கும் சத் சங்கல்பம் இருக்க வேண்டும். அந்த சங்கல்பம் திடமாக இருக்க வேண்டும். நம்மளால முடியாதுன்றது எதுவுமே இல்லை. நமக்கு கைப்பிடிச்சு கொண்டு போக நம்ம மாஸ்டர் இருக்கார். மிகவும் எளிதான விஷயங்கள் பண்ணா போதும் முக்தி தரேன்னு சொல்றதுக்கு சாய்நாதர் ரெடியா இருக்கார். அந்த காலத்துல யக்னம் யாகம் இதெல்லாம் செய்யணும், அதுக்கு திடமான ஆரோக்கியம் தேவை, திடமான மன சங்கல்பம் தேவை, மனோ நிகிரகம் தேவை, இதெல்லாம் தேவை. அதெல்லாம் உனக்கு வேணாம், ஸ்மரணை பண்ண போதும் உனக்கு முக்தி தரேன்னு சொல்றாங்க. ஈஸியஸ்ட் வே. அதுலயும் நான் பைசா செலவில்லாம இந்த சத்சங்கத்தின் மூலமாக மாஸ்டர் ஞானத்தை அள்ளி கொடுக்கறதுக்கு தினம் தினம் அவர் பண்ற முயற்சி, நமக்குள்ள இருக்கிற அந்த தூங்கிட்டு இருக்கிற ஞானத்தை எழுப்புறதுக்காக அவர் செய்யற முயற்சி, அது நாம் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு கிடைச்ச வாய்ப்பை எப்பவுமே பயன்படுத்திட்டே இருக்கணும், எப்பவுமே சிந்திச்சுட்டே இருக்கணும். ஒருத்தங்க சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை, சரி இந்த விஷயம் கேட்கறதுனால எனக்கு பயன் இருக்கா? நம்மளுடைய ஆக்சுவலா சொல்றாங்கல்ல, இந்த ஒருத்தங்க பாராயணப்படுத்தினா டைமே இல்லை. ஏதாவது ஒரு பொருளை பேசுற சொல்லுங்க, நின்னு மணிக்கணக்குல பேசுவாங்க. எதுக்கு நமக்கு அது? இந்த விஷயம் எனக்கு தேவையா? யாராவது என்ன பண்றதுங்க, அவங்க சொல்லினே இருக்கிறாங்க, அவங்களுக்கு வாய் கொடுத்தா இதுதான் பேசுறாங்க. சொல்ல வேண்டியது தானே, இது நீ சொல்ற, இதை கேட்கறதுனால எனக்கு பயன் இல்லை, ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்தா சொல்ற, நான் கேட்கிறேன்.
அப்படிலாம் இரு நான் இன்னைக்கு படிச்சதோ இன்னைக்கு கேட்டதோ இன்னைக்கு சத்சங்கத்துல வந்த விஷயம் நான் உனக்கு சொல்றேன்னு சொல்றது. ஏன் நல்ல விஷயம் சொல்றதுக்கு நாம ஏன் தயங்கணும்? வாசிச்சே அவங்க தைரியமா பேசும்போது நல்ல விஷயங்களை நாம ஏன் பேசக்கூடாது? சமயம் இது அந்த பாராயணத்துக்கு ஒரு நேரம் எனக்கு வேணும், இந்த பூஜைக்கு இந்த ஒரு நேரம் வேணும் அப்படின்னா தனியா வருமா? நாம தான் அது அரேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அன்றாட வாழ்க்கையில நெகட்டிவ்ஸ் அவாய்ட் பண்ணாலே போதும். தேவையில்லாத விஷயம் தானே மற்றவங்க பத்தி பேசுறது. நமக்கு எப்பவுமே ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்குற மாதிரி விஷயங்கள் நாம கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுது இப்ப அந்த பாராஒலிம்பிக்ஸ் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்ல, வா இப்படி சாதிச்சிருக்காங்க, நான் எல்லா பாடி பார்ட்ஸ் நல்லா இருந்து என்னால முடியல, இவங்க எல்லாரும் எப்படி பண்ணிருக்கிறாங்க பாருங்க. நாமளும் வாழ்க்கையில சாதிக்கணும்ன்ற எண்ணம் நமக்கு வராத? அந்த எண்ணம் வந்தாலே போதுமே. டைம் நாமளா பிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இன்னும் ஈஸியா மாஸ்டர் கடைசியில ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா, இந்த வாழ்க்கை எல்லாருக்குள்ளே பாபா இருக்காருன்ற எண்ணம் கொண்டு நம் நடுவுல சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும். அதை எதிரியா பார்க்க வேண்டாம் அப்படின்றாங்க. எப்படின்னா, செஸ் விளையாடுறாங்க. 2 நண்பர்கள் செஸ் விளையாடுறாங்க. யார வீழ்த்தணும் அப்படின்ட்டு, அவனை விழுத்து நான் ஜெயிக்கணும், இவனை விழுத்து நான் ஜெயிக்கணும், அவன் தோத்து போனாலும் அப்புறம் நான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அடுத்த ஸ்டெப் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். நான் ஜெயிக்கணும்ன்ற எண்ணத்துலதான் அந்த செஸ் போர்டு அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே விளையாடுவாங்க ஒரு 1 hour. ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸா தானே இருப்பாங்க. அப்படிதான் இந்த ஒரு லைஃப் இஸ் எ கேம் அப்படின்னு நீ ஞாபகம் வச்சுக்கிட்டா அதை என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். எப்பவுமே நம்மளுடைய லட்சியம், அதாவது கோல், இலக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினைவு கொண்டே இருக்கணும். அந்த லட்சியத்துக்கு நாம் முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும். அப்போ எல்லாமே ருணானுபந்தத்தின் மூலமாக நடக்குது, ரெக்கார்டட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு தெளிவா யோசிச்சு நடக்கும் பொழுது நாம் சில கஷ்ட நஷ்டங்கள்ல இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. நமக்கு வாரத்துல 2 நாள் 2 மணி நேரம் நல்ல ஒரு சத்சங்கத்தை கொடுத்துட்டு நாம் சிந்திக்கிற விஷயங்களை இது யோசிக்கணும், இது இப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயங்கள் இருக்கிற தெளிவும் கொடுத்துட்டு நம்மளை கைப்பிடிச்சுட்டு போட்டுட்டு போயிட்டே இருக்கிறார் மாஸ்டர் அவர்கள். அவரின் ஆசைகளோடு நாம் அனைவரும் சிந்தித்து செயலாற்றுவோம். ஸ்வஸ்தி. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्ता.